28, 29 ஆகிய தேதிகளில் நடைபெறுவதாக இருந்த காவல் உதவி ஆய்வாளர், சிறப்பு உதவி ஆய்வாளருக்கான தேர்வு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் அறிவித்த 1299 எஸ்ஐ காலி பணியிடங்களுக்கு சுமார் 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் விண்ணப்பித்திருந்தனர். வழக்கமாக காவல்துறையில் 2ஆம் நிலை, முதல் நிலை மற்றும் தலைமை காவலர்களாக பணியிலுள்ளவர்களும் எஸ்ஐ தேர்வுக்கு விண்ணப்பிப்பர். இவர்களுக்கு 20% ஒதுக்கீடு வழங்கப்படும். மீதமுள்ள 80% பொது தேர்வுகளுக்கானது. பொது பிரிவு மற்றும் பணியிலுள்ள போலீசாருக்கு தனித்தனி தேர்வு மற்றும் தனித்தனி மதிப்பெண்கள் வழங்கப்படும். அதில் தேர்வானவர்களுக்கு எஸ்ஐ பயிற்சி வழங்கப்படும். பயிற்சி காலத்தில் பெறும் மதிப்பெண் அடிப்படையில் அவர்களுக்கு பதவி உயர்வில் முன்னுரிமை வழங்கப்படும். ஆனால் 20% ஒதுக்கீட்டில் தேர்வானவர்கள் அனைவரும் தேர்வின் போது பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் முதலில் வைக்கப்பட்டு அதன் பின்னரே பொதுப்பட்டியல் உள்ளவர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக இடம்பெறுவார்கள். இதுவரை இந்த நடைமுறைதான் இருந்து வருகிறது. ஆனால் அண்மையில் உச்சநீதிமன்றம் இந்த தேர்வின் போது பெற்ற மதிப்பெண் அடிப்படையிலேயே சீனியாரிட்டி இடம்பெற வேண்டும் என தீர்ப்பு வழங்கியது. இத்தீர்ப்பு தேர்வர்களிடையே பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்தியுள்ள நிலையில் திட்டமிட்டபடி ஜூன் 28, 29 ஆகிய தேதிகளில் தேர்வு நடத்தப்படுமா என்ற சந்தேகம் இருந்தது. இந்நிலையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை சுட்டிக்காட்டி எஸ்ஐ தேர்வு தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாகவும், தேர்வு தேதி விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின் சாராம்சம் மற்றும் சில தெளிவுகளை பெற வேண்டியுள்ளதால் அனைத்தும் சரியான பின்னர் எஸ்ஐ தேர்வு மீண்டும் அறிவிக்கப்படும் என காவல்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது.